தமிழக மீனவர்களின் படகுகளை சேதப்படுத்தி அட்டூழியத்தில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் 30 மீனவர்களையும் சிறைப்பிடித்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து திங்கட்கிழமையன்று 609 படகுகளில் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர். தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களின் படகுகள் மீது மது பாட்டில்களையும் கற்களையும் வீசி எறிந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். படகுகளை மட்டுமின்றி மீன்பிடி சாதனங்களையும் சேதப்படுத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் அந்தோணிராஜ் என்பவரின் படகு நடுக்கடலில் மூழ்கியது. அதிலிருந்த மீனவர்கள் சக மீனவர்களால் மீட்கப்பட்டு அச்சத்துடன் அனைவரும் ராமேஸ்வரம் திரும்பினர். இதனிடையே சதீஷ், கார்த்திக் ஆகிய 2 மீனவர்கள் நடுக்கடலில் மாயமாகியுள்ளனர். இலங்கை கடற்படையினரின் தொடர் அட்டூழியத்தால் மீனவ கிராமங்கள் பதற்றமடைந்துள்ளன. கச்சதிய பக்கத்துல மீன் பிடிச்சிக்கிருந்தான். அதுல ரோந்துக்கு வந்த நேவி எங்க போட்ட முட்டி உடைச்சு கம்பாயத்தெல்லாம் வெட்டி வீசி விடவே இல்லை. ஆட்கள் போதையிலிருந்து அணைச்சிட்டு கல்லடிச்சு ஸ்லோ பண்ணி ஏறி ஆட்கள் அடிச்சு பக்கத்தில் வந்த ஓட்டலையும் முட்டி அந்த போட்டு தாந்துருச்சு. நாங்கள் நைட்டாக மடி எடுக்க போனோம். மடி எடுக்கும் உடலை போக்கஸ் அடிச்சுக்கிட்டே வந்து கல்லடிச்சு லாஸ்ட்டில் நாங்கள் நைட்டோட வலையெல்லாம் பிச்சு 50,000 டீசல் பிடிச்சிட்டு போயிருக்கோம். 1 லட்ச ரூபா சேதாரம் வந்திருக்கு. இதனிடையே நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம், புதுக்கோட்டையைச் சேர்ந்த 30 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் இலங்கை கடற்படையினரின் அட்டூழியத்தால் மீனவர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது.